Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. Hi friends, எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா kumbakonam kadappa. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்பலாம் நமக்கு கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக்கக்கூடாது, சும்மா லைட்டாக வதக்கினா போதும். அப்புறம் கலர் நமக்கு ஒயிட் கலர் கிடைக்காது. ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படி சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கட்டும். இது ஒரு பக்கமாக வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், காரம் நீங்கள் அதிகமாக வேணால் 2 கூட சேர்த்துக்கலாம், ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 கப் உடச்ச கடலை, அப்புறம் ஒரு 1/4 கப் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொருன்னு அரைக்கணும். ஒரு 80% அரைஞ்சா போதும். ஏன்னா நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிடும். இது கடப்பா, அதனால் நம்ம கொருன்னு தான் அரைக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும். இது மாதிரி அரைச்சி நம்ம ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம பாசி பருப்பையும் நான் ஒரு கப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டே. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாம் நல்லா வேகட்டும். நான் 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். மூடி போட்டு நல்லா வேகட்டும். வெந்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. இப்போது உருளைக்கிழங்கு, கேரட்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஃபாஸ்ட்டாக அடுப்பை வச்சுட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம அரைச்சி போட்ட அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச அந்த பருப்பு ஒரு 1/4 கப் நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நம்ம மஞ்சத்தூள் எதுவும் போடக்கூடாது, சும்மா அப்படியே வேக வச்சுருக்கலாம்.
அதை இதில் இப்போது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். வாசனைக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சுவையான கும்பகோண கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.